கழிந்த நாளிலே பொதுவாகவே இயேசுவின் மலை பிரசங்கத்தை தொடர்பாக போன வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் போதித்தேன். சில காரியங்களை நான் உங்களுக்கு அதை வைத்து நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கும்போது மலை பிரசங்கம் ஆண்டவராகிய இயேசு முதலாவது அதை போதிக்கும் போது தம்மால் அழைக்கப்பட்ட சீஷர்களை அவர் ஆயத்தப்படுத்துகிற ஒரு போதனையாக இருந்தது. அவரிடத்தில் இருந்த குணம், ஆமென், இயேசுவின் குணத்தை, அல்லேலூயா, நீங்களும் இப்படி மாற வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? அவர்களுக்கு போதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பார்க்கும்போது இயேசுவிடத்தில் இருந்த குணங்கள் பிலிப்பியரில் நாம் பார்க்கும்போது வாசிப்போமாக. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5 வாசியங்கள். முதலாவதாய், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் என்ன செய்ய கடவுது? இருக்க கடவுது. அப்போ ஒரு உங்களுக்கு நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசுவிடத்தில் இருந்த சிந்தை, அவருடைய குணாதிசயங்களை அவருடைய சீசர்களுக்கும் அவரை ஆராதிக்கிற தொழுது கொள்ளுகிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய குணங்கள் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டுமா? அதுதான் அந்த மலை பிரசங்கத்தினுடைய சாராம்சம். நம்ம தெரியும். முதல்ல பாருங்க, நம்ம அதனுடைய மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 11வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 11வது அதிகாரம் அதனுடைய 28 முதல் வாசிகள் பார்க்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். அல்லேலூயா. பொதுவாக சுவிசேஷ மீட்டிங் பப்ளிக்கில் சபைகள்லையும் நானும் நிறைய நேரங்களில் பேசியிருக்கிறேன். உண்மை, பாரம் நாம் பேசும்போது உலக பாரத்தை தான் மென்ஷன் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த பாரம் எந்த பாரம் அல்ல, உலக பாரத்தை அல்ல சொல்லியிருப்பது. அல்லேலூயா. ஏனென்றால் அது எப்படி புரியும்னா, அது பின்னராக நாம் பார்க்கும்போது அதனுடைய உண்மை காரியத்தை புரிந்து கொள்ள மாறுங்கள். நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அன்று அழைக்கிறார். சொல்லிவிட்டு அடுத்த வசனம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்களிடம் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்குமா? இளைப்பாறுதல். எந்த இளைப்பாறுதலை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்? ஆத்துமாவுக்குரிய இளைப்பாறுதல். ஆமென். அதான் இந்த பார சுமை ஆதாம் மூலமாகவே அந்த நாளிலிருந்தே சுமை எல்லாரும் சுமக்க ஆரம்பித்தார்கள். ஆமென். தேவன் அற்றவர்களான வாழ்க்கை. ஆமென். உள்ளான மனிதனுக்கு ஆறுதல் அற்ற ஒரு வாழ்க்கை, சமாதானமற்ற ஒரு நிலை. ஆமென். அல்லேலூயா. ஒரு மனிதன் எவ்வளவுதான் வசதி வாய்ப்போடு பணத்தோடு இருந்தாலும் அவன் ஒரு சுமையை சுமக்கிறது போன்ற ஒரு வாழ்க்கை தான் வாழ்கிறான். ஆமென். ஆண்டவர் சொன்னார், சமாதானத்தை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உலகம் கொடுக்காததை தருகிறேன். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அதாகும் என்னுடைய அதுல நல்ல புரியும். சமாதானத்தை நான் உங்களை என்ன செய்யறேன்? வைத்து போறேன்னு சொன்னாரு. அடுத்த பாயிண்ட் சொல்றாரு, யாருடைய? என்னுடைய. ஆமென். ஆமென். அப்ப அந்த சமாதான தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவால் கிடைக்கிற சமாதானமே தவிர உலகத்தால் கிடைக்கிற சமாதானம் அல்ல. உலகத்தில் சமாதானங்கள் பல நிலையில் அடைவதற்கு மனிதன் முற்படுவான். அது எல்லாமே கடல் தண்ணி குடிச்சது மாதிரி. என்ன தண்ணி? சாதா உப்பு தண்ணி அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் உள்ள சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானம். இயேசு கொடுக்கிற சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு குடும்பம், தேசம் எதுவாக இருந்தாலும் இயேசுவுக்கு அவருடைய போதனைக்கு முதலிடம் கொடுத்தால்
அந்த தேசமா இருந்தாலும் அந்த குடும்பமா இருந்தாலும் சரி, அது ஒரு குட்டி பரலோகமாக தான் இருக்கு. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் அழைக்கிறார், வருத்தப்பட்டு வார சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க. அப்போ உலகத்தில் எல்லா மனிதனும் சுமந்து நடக்கிற பாரு. நம்ம இந்தியாவினுடைய பெரிய பணக்காரனா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, எல்லாரும் அதேதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவர்கள் வைத்திருக்கிற மில்லியன் பில்லியன் கோடிகளுக்கு கொடுக்காத சமாதானத்தை கொடுக்கிற ஒரு அருமை ஆண்டவர் உண்டு. அவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதான் சொல்ல, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அல்லேலூயா. அதை நாங்கள் வாசித்தோம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சமாதானம் எப்படி பெற்றுக்கொள்வது கிடைக்கும்? ஆமென். நாம் அவருடைய வழிகளை நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம். நாம் முன்ன வாழ்ந்தது போல உள்ள வழிகளை வாழ்ந்து பழைய நண்பர்களோடு ஐக்கியம் வைத்து பழையது போல வாழும். ஆமென். அதாவது புரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை ஒரு தேவனுடைய பிள்ளை ஏற்றுக்கொண்டு விட்டால், அல்லேலூயா, கவர்மெண்டினுடைய ஆதிக்கம் மாறுகிறது. ஆமென். சாத்தானுக்கு ஒரு வேலை உண்டு, அவனுக்கு பேரு இந்த உலகத்தின் அதிபதி. என்னது? இன்னும் சொல்லப்படும், இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லப்பட்டது. ஆமென். அப்ப இயேசு இல்லாத ஒரு மனிதன் இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானுடைய ஆளுகைக்குள் இருக்கிறான். ஆமென். எப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறானோ, ஹல்லேலூயா, எப்ப பாவத்தை அறிக்கையிட்டு விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறானோ, அப்பொழுது பரலோக ஆளுகைக்குள் கட்டப்பட்டு வருகிறார். ஹல்லேலூயா. பரலோக கவர்மெண்ட். ஆமென். ஹல்லேலூயா. சாத்தான் இந்த உலகத்தின் அதிபதி, இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மனிதனுக்கு சமாதானம் என்று சோக்காட்டி கொடுப்பது என்னவென்றால் பாவம், அக்கிரமம், அநியாயம், கொலை, கொள்ளை இவைகளை தான் காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேகருக்கு மதுபானம், வேசித்தனங்கள், பாவ இன்பங்கள், உலகத்துக்குரிய காரியங்களை அனுபவித்ததில் சுகத்தை தேட பார்க்கிறார்கள். அது ஏனென்றால் அந்த மனிதன் இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானுடைய ஆளுகைக்குள் இருக்கிறார். அந்த ஆளுகை மாற வேண்டும் என்றால் ஆமென், இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவுக்கென்று உன் இருதயத்தை திறந்து கொடுப்பாய் என்றால் அவர் ராஜாதிராஜா உனக்குள்ளே கடந்து வருகிறார். ஆமென். அந்த ராஜாவாகிய இயேசு உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் வாழ்க்கைக்கும் கொடுக்கிற சமாதானம், ஆமென், உலகம் கொடுக்கிற மாதிரி அல்ல. ஆமென். உலகம் வந்து நிம்மதியை இழக்கப்படும். உலகம் பிரச்சனை தான் கொடுத்து கொண்டிருக்கும். ஆமென். துக்கத்தையும் வேதனை தான் கொடுத்து கொண்டிருக்கும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, அவருக்கு எந்த ஒரு நபர் இருதயத்தை திறந்து கொடுக்கிறார்களோ அப்பொழுது அந்த மனிதன் பரலோக ராஜாதி ராஜாவனுடைய அந்த கவர்மெண்ட்டுக்கு உட்பட்டவர் நபராய் மாறுகிறார். ஆமென். அதான் சொல்றாரு, வருத்தப்பட்டு அதான் நம்ம சமாதானம் அதில் வாசிப்போம். நான் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடை. உலகம் கொடுக்கிறவன் தான் கொடுக்க மாட்டேன், உலகம் கொடுக்காததை. உலகம் கொடுக்காதது. அப்போ உலகத்து இயேசு கொடுக்கிற சமாதானம் உலகத்தில் எங்கேயும் என்ன செய்யாது, கிடைக்காது. ஆமென். உலகத்துல எங்கேயும் கிடைக்காது. அது தூய்மையானது, அது கலப்பிடமே இல்லாதது. ஹல்லேலூயா. அந்த சமாதானம் பரலோகத்தின் தேவனிடத்தில் மட்டும்தான் உண்டு. அந்த ஆண்டவருடைய ஆளுகைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். உலகத்தின் அதிபதியாகிய, அதாவது இன்றைய கவர்மெண்ட், உலக மனிதர்களை ஆளுகை செய்வதற்காக இருக்கிற கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட்டுக்கு சில சட்ட திட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்டம் பொது சட்டம் என்னெல்லாம் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த சட்டத்தை மீறும் போது என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைக்கும்.
ஆமென். ஹல்லேலூயா. அந்த சட்டத்தை யார் மீறுகிறார்களோ அவர்கள் என்ன தண்டனை? அப்போ இவர்கள் விதித்த சட்டம், இவர்களை பின்னலாம் என்று ஆளுகை செய்கிறது யாரு? பொல்லாத சாத்தான். ஆமென். உலகத்தின் அதிபதி, இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லப்படுகிற சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயாக்கும் யாரெல்லாம் இருக்கிறாங்க? இந்த உலகத்தின் தலைவர்கள் எல்லாம், நாடுகளை ஆளுகிற அதிபதிகளா இருந்தாலும் சரி, பிரதமர்களா இருந்தாலும் சரி, ராஜாக்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க? சாத்தானுடைய ஆளுகைக்குட்பட்டு. அதனால் தான் நீதி, நேர்மை, உண்மை, தூய்மை இல்லை. ஆமென். அதனால் தான் இரக்கமோ மனதிருக்கமோ அன்போ இல்லை. ஒடுக்குற மனம் தான் வருகிறது. என்ன மனம்? ஒடுக்கும். இவனை அள வச்சாதான் அவன் நிம்மதியை தூங்கும். நம்மளை போட்டு கொடுமைப்படுத்தினாதான் அவனுக்கு தூக்கம் வரும். டெய்லி எதையாவது ஒரு தலையில கல்ல தூக்கி போடணும், அன்னைக்கு தான் அவனை நிம்மதி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது யார் அவனை நடத்துவது? சாத்தான். இந்த ஆளுகையில் இருந்து உன்னை கர்த்தர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். கையை தட்டி. இந்த அதிகாரத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து ஒரு நபரை என்ன செய்ய விரும்புகிறார்? விட்டு நீக்க விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. சத்துருவனுடைய நுகம், சாத்தான் ஒரு நபர் மேல் ஏற்றி வைத்திருக்கிற நுகத்தில் வேதனையும் சஞ்சலமும் வியாகுலையும் துக்கமும் கண்ணீர் இருந்தால் நிறைந்திருக்கும். ஆனால் அந்த நுகத்தை கர்த்தர் முறிக்க விரும்புகிறார். அவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். சாத்தானுடைய நுகம் யார் மேல், எந்த குடும்பத்தின் மேல் இருக்கிறதோ அங்கே நிம்மதி இருக்காது, அங்கே சமாதானம் இருக்காது, அங்கே மகிழ்ச்சி இருக்காது. அங்கே குழப்பம்தான், சண்டைதான், பிரச்சனை தான், கலக்கம்தான், வேதனை தான், கண்ணீர் தான். ஆமென். அல்லேலூயா. இது முற்றிலும் நீங்கள் என்ன கையை வைத்தாலே சொல்லும் ராஜாதி ராஜாவாகிய, ஆமென், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், ஆமென், ஆமென், உனக்குள் நான் வர எனக்கு இடம் கொடுத்து கற்றுக்கிறேன். உன் இருதயத்தை எனக்கு திறந்து தா. உன்னுடைய இருதயத்துக்குள் என்னை நீ என்ன செய்? ஏற்றுக்கொள். அவர் வரும்போது எல்லாம் அவரோடு கூட உனக்குள்ள வரும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் வந்துட்டாலே படிப்படியாக உன் வாழ்க்கையில் அவர் கொடுக்கிற சமாதானம் இழக்கப்படாமல் இருப்பதற்குரிய சட்டங்கள் இருக்கும். வேத சட்டம். அவர் கொடுக்கிற நிம்மதி, சமாதானம் பாதுகாக்கப்படுவதற்கு வேதத்தில் சட்டத்தை வைத்திருக்கிறார். உபதேச சட்டம். புரியுதா இல்லையா? அல்லேலூயா. எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? விலை கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? அதுபோல் உலகத்தில் பொருள் வாங்கவும் விலை கொடுக்க வேண்டியிருக்கு. ஆமென். அதுபோல் ஆண்டவரால் உண்டாகிற அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் விடுதலை பாதுகாவலும் உண்டாக நாம் என்ன சொல்ல விலை கொடுக்க வேண்டியிருக்கு. என்ன விலை? கீழ்ப்படிதலாகிய விலை. கையை தலையில என்ன விலை? கீழ்ப்படிதலாகிய விலை. அவரோட பணம் காசால கேட்கிறது. ஆமென். என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி, என் வார்த்தையை நீ கை கொண்டு வாழ. ஆமென். என்னால் உண்டாகிற சமாதானத்தை நீ அனுபவிக்க முடியும். உலகம் கொடுக்காததை நீ அனுபவிக்க முடியும். உலகத்தால் எடுக்க முடியாத நீ அனுபவிக்க முடியும். அதான் அழகா சொல்லுங்க. அதாவது தேவ பிள்ளைகள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க வர்றீங்க, ஆவியில் நிரம்புறீங்க, வசனம் கேட்குறீங்க, சந்தோஷமாட்டு நீங்க போறீங்க.
ஆனால் அடுத்த நிமிடம் போகிறது எங்க? உலகத்தில். ஆனா உலகத்தில் நீங்க போகும்போது ஒன்று உங்களுக்குள்ள இருக்கணும், நான் உலகத்தான் அல்ல. ஆமென். நீங்க எந்த ஊர்ல குடியிருந்தாலும் சரி, யாருக்கு கூட நீங்க வேலை செய்தாலும் சரி, தனிமையா இருக்கிறீங்களோ, 1000 பேர் மத்தியில் நீங்க இருக்கிறீங்களோ, உனக்குள்ள நல்ல ஒரு சிந்தை இருக்கணும், தெளிவான சிந்தை. நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை இந்த உலகத்திற்கு என்னை வேறு பிரித்திருக்கிறார். இந்த சிந்தையோடு வாழ்ந்தால்தான் ஹல்லேலூயா நீங்கள் சரியாய் தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்க முடியும். இல்லை என்றால் வேறு ஒருவன் மீண்டும் உன்னை அத்துமீறி இழுக்கிறதுக்கு வந்து நிற்பான். இந்தியா பாகிஸ்தான் இருக்கு, எப்படியோ 10 அடி கூட நீட்டி கல்ல எடுத்து போற நம்ம சில சொத்துக்கள் பங்கு. பல ஏக்கர் நிலங்கள் இருக்கிற இடத்துல யாராவது கொஞ்சம் ஒரு 10, 50 சென்ட், 20 சென்ட், 1/4 ஏக்கர், 3/4 ஏக்கர் வாங்கினான்னா பார்ப்பான், அதில் வாங்கியாச்சு. எல்லாரும் போயிடுவாங்க. எப்பவும் அங்கே கழனியாக போயிருப்பாங்க. நல்ல மழை எல்லாம் பெய்கிற டைமில் எல்லாம் போய் கழனியை பார்த்துட்டு வரேன்னுட்டு கல்லை ஒரு 10 அடி தள்ளி போட்டுரும். ஏன்னா பல ஏக்கர் கிடக்காது தெரியாது. கல்லை பிடுங்கி 10 அடி தள்ளி போட்டு, அப்பா 10க்கு 10 ஒரு 200 அடி நீளத்துக்கு எவ்வளோ ஆச்சு, வந்து போச்சு இல்லையா? இதே மாதிரி உங்களுடைய தேவனோடு உடன்படிக்கை பண்ணப்பட்ட அந்த ஆவிக்குரிய பரலோகத்தின் தேவனுடைய ஆலோசனைப்படி வாழ்கிற உங்கள் பரிசுத்தமான வாழ்க்கையை தன் பக்கம் இழுக்கிறதற்கு கொண்டு வர்றதுக்கு சத்ரு என்ன செய்வான்? சதித்திட்டம் செய்வான். அது மனிதர்கள் மூலமாக தான் அதிகம். இன்னும் பல சூழ்நிலைகள் கொண்டு வருவான், பல சிந்தைகளை கொண்டு போடுவான். அல்லேலூயா. ஏனென்றால் கொஞ்சம் ஒரு அரை அடி உள்ள ஏத்தகு நிற்பான். நம்ம ஆட்கள் எல்லாம் 10 அடி தள்ளி கல்லப்படி போடணும். இவன் அப்படி இல்லை, 1 இன்ச்சு இடம் கொடு, கொஞ்சம் போய் பேசு, சின்னதாக கொஞ்சம் கெட்டாத பேசு, சின்னதாக கொஞ்சம் சண்டை போடு. புரியுதா இல்லையா? அது 1 இன்ச்சு போட்டுட்டாலே போதும். அது அப்படியே என்ன செய்யும்? கேன்சர் வியாதி மாதிரி போயிட்டே இருக்கும். தேவனுள்ள கவனமாக இருக்கணும். ஆமென். நீ உலகத்தில் இருக்கிற, ஆமென், ஒன்று புரிந்து கொள்ள, நான் இந்த உலகத்தான் அல்ல, ஆனால் உலகத்தில் தான் நான் இருக்கிறேன். என்னை கண்காணிக்கிற ஒரு பரலோகம் இருக்கிறது, என்னை நடத்துகிற ஒரு பரலோகம் இருக்கிறது, என்னை பாதுகாக்கிற ஒரு பரலோகம் சேவை இருக்கிறது. ஆமென். அவர் சொல்லி இருக்கிறார், ஒரு வாதி உன் கூட இருந்து எழுதார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லுகிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் அவனை என்ன செய்ய முடிப்பேன். ஆமென். அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடி அவனை என்ன செய்ய உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தால் மட்டுமே தான் கர்த்தரிடத்தில் உண்டாகிற நன்மையை அடைய முடியும். ஆமென். சந்தோஷம். அதனால சொல்றேன், அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதீர்கள். 2 கொரிந்தியர்ல 6வது அதிகாரத்தை 14 வாசிங்கள். அந்நிய நுகம் என்னது? சத்தமா சொல்லுங்க. அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதே. ஆமென். என்ன நுகம்? ஆண்டு சொல்லுகிறார், அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதப்பா. ஹல்லேலூயா. என் நுகத்தை உன்னில் ஏற்றுக்கொள்ளணும். ஒன்று புரிந்து கொள்ளணும். நீங்க வேலை செய்யணும், போற இடம் வார இடம் எல்லாம் பாஸ்டர் வர மாட்டான். நீங்க போற இடம் வார இடம் எல்லாம் 10 விசுவாசி உங்க கூட இருக்க மாட்டான். ஆமென். நமக்கு என்னன்னா 10 விசுவாசி இருக்கணும். ஆமென். பாஸ்டர் எப்பவும் கூட இருக்கணும். அல்லேலூயா. சோத்திரம் பாஸ்டர், சோத்திரம் பாஸ்டர், சோத்திரம் பாஸ்டர் சொல்லி இருக்கு. அல்லேலூயா. அல்ல, ஆமென். உன்னோடு மனிதன் அல்ல, தேவன் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் சொல்லுங்க, நீ அந்நிய நுகத்தில் என்ன செய்யாத? அவிசுவாசிகளுடன் அவனுடைய நுகத்தை உன்னை ஏற்ற இடம் கொடுக்கவே. உலக மனிதன்
வாழ்கிற வாழ்க்கையாகிய நுகத்தை உன்மேல் உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்க வைக்க இடம் கொடுக்காத. ரட்சிக்கப்பட்ட நாட்களுக்கு சந்தோஷம் சமாதானம் அநேகருக்கு இன்றைக்கு இல்ல. காரணம் என்ன? அந்நிய நுகம் உனக்கிட்ட வந்துச்சு. உன் நண்பன் மூலம், உன் சொந்தக்காரன் மூலம், உன் குடும்பத்தார் மூலம், உன் அயல்வக்கம் மூலம் உன் வாழ்க்கையில் சத்துருவானவன் வைத்திருக்கிற திட்டத்தை, அந்த நுகத்தை உன்னில் ஏற்ற திட்டம் வைப்பான். ஆமென். அல்லேலூயா. பல நிலை இருக்கிறீங்க. அதாக்கு எப்படி இருங்க? தெளிந்த புத்தி. அதாவது நான் சொன்ன மாதிரி எப்பொழுதும் எல்லா இடத்துக்கும் பாஸ்டர் இருக்க மாட்டான். அவன் இருக்கிறனால எந்த ப்ரோக்ராமும் கிடையாது, பேசிகிட்டே இருப்பான், அவ்வளோதான். ஒரு விசுவாசியும் இருக்க மாட்டாங்க. ஆனால் சில நேரம் யாரும் இல்லாத, கர்த்தருடைய பிள்ளைகளே இல்லாத ஒரு இடத்துல தான் நீ நிற்க வேண்டி வரும். அப்போ நீ புரிந்து கொள்ளணும், இங்கே நான் தனியா இல்லை, என்னுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அந்த தெளிவும் அந்த அறிவோடு ஒரு தேவ பிள்ளை பூமியில வாழ்ந்தாதான் ஒன்ன தூக்கி எங்க போட்டாலும் கரெக்டா இருப்பார். அந்த தெளிவு இல்லாதனால தூக்கி ஏறி ஏறி இறங்குறது, வீப்பி ஏறி இறங்குறது. சில விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிதான். சபையில் வரும்ப ஏறும், ஊருக்கு போனால் இறங்கும். ஹீரோவில் வராமல் இருந்துச்சு, சபைக்கு வரும்ப அது கேட்டு பிரசங்கம் கேட்டு கைத்தட்ட வச்சு உற்சாப்படி அள்ளியில போட வச்சு என்ன ஏது கிடு கிடு கிடுன்னு மேலே ஏறுது. அப்பா இப்போ நம்ம நல்லா இருக்கும், சோத்திரம் வாயில வருது, அல்லையிலே வருது, பைசனாடு வருது, ஆண்டவர் போய்ட்டு சிந்த வருது, பரவாயில்ல சோத்திரம் கேட்டு இங்கே வெளியே கால் வச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்கும். அடுத்த வாரம் வரும்பா எப்படி ஊசல் அடிட்டா வருது, ஸ்தோத்திரம் ஊசல் அடிட்டா வருது. அடுத்த கொண்டு திரும்ப பம்பு பண்ணி என்ன செய்யணும்? தூக்கணும். பெரிய பிரச்சனை. அப்படி வாழ்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லைங்க. அப்படி நீ அப்படி கிறிஸ்தவ அப்படி வாழ முடியாது. நரகத்துக்குள்ள போவ டைரக்டா. ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரை சார்ந்து நீ நிற்கணும். எப்பவும் ஒரு ஊழியக்காரன், ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி ஒன்றை பிடிச்சி தூக்கிட்டு நடக்க மாட்டான். எப்படி அவனுக்கு வேற வேலையே இல்லையா? அதான் வேலையா? ஒரு ஆளை மட்டும் கை தூக்கு, இந்த கோலை பிடிச்சிக்க, அப்படி ஒன்று கொண்டு வராங்க. ஒரு ஊழியக்காரன் தான் வேலை. அப்படி அல்ல. உன்னோடு வானத்தையும் உண்டாக்கின தேவன் இருக்கிற நீ விசுவாசிக்கணும். அந்த தேவனை நீ என்ன செய்யணும்? சார்ந்து கொள்ளணும். எங்கு சென்றால் நீ புரியணும், என்னை பார்க்கிற தேவன் இருக்கிறார், என்னோடு இருக்கிறவர் இருக்கிறார். அவர் மனிதன் அல்ல, சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் அதிசயங்களின் தேவன். இந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தாதான் அவர் நமக்குள் வைத்த சந்தோஷமும் சமாதானமும் காத்துக்கொள்ள முடியும். இந்த மனநிலையை தவற விட்டு அந்நிய நுகமாகிய சாத்தானால் ஏற்படுத்தப்பட்ட நுகம் கொஞ்சம் கொஞ்சம் எட்டி பார்க்க வர உன் வாழ்க்கையில், குடும்பத்தில். ஸ்தோத்திரம். நீ இடம் கொடுத்தேன்னா அல்லேலூயா, வீட்டுக்குள்ள மொத்தமா அவன் கண்ட்ரோல் போட்டு போயிருவான். தேவ பிள்ளைகள் அதுல எச்சரிக்கையா இருக்கும். ஆமென். ஊழியக்காரன் சரி, உங்களுக்கு வரும்போது நீங்கள் போதிக்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேன். ஆமென். உங்களுக்கு என்னால் முடிந்த அளவு சத்தியத்தை போதிப்போம். நீங்க போன முறை நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். வரலன்னா யாரை வந்து வாழ்க்கை விசாரிப்பாங்க, அல்லது என்னைக்கு அவர் தான் நானும் ஒரு நாள் வருவேன். இப்படி தான் போயிட்டு இருக்கோம். நிரந்தரமாக என்ன செய்ய முடியாது. சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், ஒவ்வொரு விஷயம் வீட்டு பண்ணி ஒவ்வொரு டென்ட் அடித்து உட்கார முடியுமா? அப்படின்னா அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே அல்லவே. அல்லேலூயா. நீ கர்த்தரை சார்ந்ததன். ஆமென். மனுஷன் அல்ல, ஊழியக்காரன் அல்ல. அல்லேலூயா. யாரை சார்ந்துங்க? தேவனை சார்ந்தது. எனக்கு அவர் தான் 100%. ஆமென். அவரோடு சார்ந்து நிற்பதற்கு ஆலோசனை கொடுக்கிற வேலை எங்க வேலை? ஆமென். அதான் அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதீர்கள். அப்ப அந்நிய நுகத்தில் நீ பிணைக்கப்பட்டால், உலக மனிதனோடு, சத்ருவாகிய சாத்தானால் ஆளுகை செய்யப்பட்ட மனிதரோடு நீ பிணைக்கப்பட்ட, அந்த நுகத்தில் இணைக்கப்பட்டால் என்னது? நீதி அல்ல, பின்ன அநீதி. அநீதியை செய்ய தூண்டுவான், நீதியை வெறுக்க வைப்பான். புரியுதா? என்ன வெறுக்க வைப்பான்?
நீதி தேவனுடையது. ஆமென். அநீதி சாத்தானுடையது. நீதியை வெறுக்க வைத்து, நீதியின் தேவனாகிய இயேசுவை வெறுக்க வைத்து, அல்லேலூயா, அநீதியையும் அநீதியின் தெய்வம் என்று சொல்கிற உலகத்தின் அதிபதியை நேசிக்க வைப்பான். அவர் சாங்கிய சம்பிரதாயங்கள் திட்டங்கள் எல்லாத்திலும் நீ போய் விழுந்து கிடப்ப. நீதிக்கு அநீதிக்கும் சம்பந்தம் எது? நம்ம ஆண்டவர் ஒளியின் தேவன், அல்லேலூயா, பரிசுத்தத்தின் தேவன். ஆமென். இருள் சாத்தானுக்குரியது. ஆமென். ஆமென். நீ ஒளியோடு ஐக்கியப்பட்டிருந்தால் இருளாகிய சத்துருடைய செயல் உன் வாழ்க்கையில் கடந்து வர முடியாது. ஆமென். இருள் உன் வாழ்க்கையில் உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடி எப்படி இரு? எச்சரிக்கை. நீ பெற்ற வெளிச்சத்தை இழக்க பண்ணுவதற்காய் சத்துருவான அந்த உலகத்துல, உன் குடும்பத்துல, நீ குடியிருக்கிற இடத்துல, உன் நண்பர்கள் மூலம், சொந்த பந்துக்கள் மூலம் பல நிலைகளை கிரியை செய்யும். ஆமென். ஆனா நீ எச்சரிக்கை. அடுத்தது கிறிஸ்துவுக்கும் பேலியாளின் பிள்ளைகள் சொல்லப்பட்டது. ஒழுக்கக்கேடாய் வாழ்கிற ஜனம். ஆமென். கிறிஸ்துவோடு வாழ்வது பரிசுத்தத்தின் வாழ்க்கை. கிறிஸ்துவின் பிள்ளைகளோடு தேவ சபையோடு வாழ்வது பரிசுத்த வாழ்க்கை. அல்லேலூயா. பேலியாள் என்றால் அருவருப்பின் வாழ்க்கை வாழ்கிறவர்கள், பாவம் செய்து வாழ்கிற ஜனங்கள். அல்லேலூயா. வழிபாட்டு அடிமைப்பட்டு இருக்கிறவர்கள். அவர்களுக்கும் கிறிஸ்துவ என்ன இல்லை? சம்பந்தம் இல்லை. அடுத்தது அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. நீ ஏன் அங்க போய் உட்கார்ந்து கதை அடிக்கிற? இதான் பிரச்சனை. அவன் சிகரெட் பிடிச்சி அவன் என்ன செய்வான்? கதை பிடுவான், உலக கதை பேசுவான், கட்டாத பேசுவான், அடுத்தவங்கள்ட்ட பேசுவான், அநியாயத்தை பற்றி பேசுவான், எல்லாம் பேசுவான். நீ இருந்துட்டு சிங்சாங் அவன் நல்லா பேச சண்டக்கன்னு பேசிட்டு நீ சிங்சாங் கூட அதையும் அடிச்சு இருந்து கடைசியில் நீ அவனோடு கூட எங்கே போக முடியாது? பாதாளத்துக்கு போக முடியாதான். அப்படி போய் விழாமல் இருக்கணுங்கண்ணா. ஆமே. எங்கே போனாலும் உன்னுடைய வேலை என்ன? அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு டக்குன்னு வா. ஆமே. இல்லை அதிக நேரம் இருக்கணும். தேவ சமயம் அதை ஜோம் பண்ணு. இல்லை வீட்டில் போய் உட்காந்து ஜோம் பண்ணு. ஆமே. வேதத்தை வாசி. அல்லேலூயா. தேவனோட உறவாடு. ஆமே. அல்லேலூயா. ஆவிக்குரிய நிலையில் தேவன் மேல் நேசமும் அன்பும் வைத்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. அவன் அதிகமாய் தனிமையாய் தேவனோடு உறவாட வாஞ்சிப்பான். தனிமையாய் தேவனோடு உறவாடுகிற ஒரு அனுபவம் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க, அவன் உலகத்தில் அவன் தான் கிங்கா மாறுவது. ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவிசுவாசியோட விசுவாசிக்கு அங்கே எது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் என்னையா சம்பந்தம்னு கேட்கிறார். 84 சங்கீதத்தில் 10ஆம் வசனம் சொல்லப்பட்ட வாசிப்போம். 1000 நாள் உலகத்தில் வாழ்கிற 1000 நாளை பார்க்கலும் உமது பிரகாரமாகிய தேவனுடைய ஆலய பிரகாரத்தில் வந்து இருப்பதே ஒரே நாள் வருகிற அந்த 1000 விட செல்வ செழிப்பாய் மகிழ்ச்சியா உலகத்துக்கு ஏற்றபடி வாழ்கிற அந்த வாழ்க்கை இந்த ஒரு நாள் மகிழ்ச்சியான நாள். நல்லது. ஆகாமிய கூடாரம் ஒழுங்கற்ற வாழ்க்கை வாழ்கிறவர்கள் பரிகாசங்களும் நிந்தைகளும் கேவலமும் அருவருப்பும் பேசி அருவருப்பான செயல்களை செய்கிறதான ஆகாமிய கூடாரத்தில் வாசமாய் இருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசல் இருப்பதே எனக்கு நல்லது. எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. ஆமென். சின்ன பருவத்துல எல்லாம் சர்ச்சில் என்னையும் மீட்டி வரேன்னு எதிர்பார்த்துட்டே இருப்போம். எங்கள் பாஸ்டர்லாம் என்ன நல்லா கண்டிப்பாக அடியெல்லாம் கிடையாது எங்களுக்கு. சர்ச்சு ஸ்கூலுக்கு போவோம், ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் மீட்டிங் இருக்கும். சர்ச்சில் 6-6:30 மணிக்கு மீட்டிங், 9:30 தான் முடியும். எங்கே போனாலும் எப்போ மீட்டிங், அந்த மீட்டிங் கரெக்டாக எங்கே போயிடுவோம்? பைபிள் வந்து இருக்கும். அப்போ எல்லாம் பெரிய பைபிள், எங்கள் அம்மாவுக்கு பைபிள், ரொம்ப பெரிய பைபிள் நேரம் தூக்கிட்டு நேரம் சர்ச்சைக்கு போயிடும். சர்ச்சில் போனால் ஃப்ரெண்டில் போய் உட்காடுவோம் முன்னாடி.
போயிட்டு உடனே போய் இந்த ட்ரம் இருக்கும் கொட்டு அடிக்கிறது, அதையும் தூக்கி வச்சுக்கிடும். 9:30 மணிக்கு தான் மீட்டிங் முடியும். என்னதான் இருந்தாலும் அந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். கடந்த நாள் நான் அதை யோசித்தேன். அதே மாதிரி ஒரு வாழ்க்கை திரும்பி வரவே வராது. காரணம் என்னதான் 1000 தான் இருந்தாலும் அவனுடைய ஆலயத்தில் போகிற ஒரு அந்த சந்தோஷம் இருக்கு, அது உலகத்தில் இல்லாத. ஆராதனை முடிச்சுட்டா வரும். சில நாள் என்ன செய்வோம், வாரத்தில் 2-3 நாள் நாங்கள் 7-8 நண்பர்கள் உண்டு, எல்லோரும் சேர்ந்து அந்த ஆலயத்தில் நைட்டு என்ன செய்வோம், ஸ்டே பண்ணுவோம். நைட்டு தங்கிட்டு நைட்டு 12-1 மணி வரை ஜெபம் பண்ணுவோம். சேர்ந்து நல்லா ஜெபிப்போம். ஜெபம் பண்ணிட்டு மகிழ்ச்சியோடு கடந்து போவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தாங்க ஜெபிக்கும் போது பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளாத பலர் பரிசுத்தாய் பெற்றிருக்கிறாங்க. நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம், வேறு தள்ளி கேவிக்கிறது இல்லை. அல்லேலூயா. வட்டமாக உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். ராத்திரி ஃபாஸ்ட்டாக அவருடைய பாட்டில் அவருடைய ரூமில் அவர் தங்கிட்டு இருப்பான் ஃபேமிலியாக. சர்ச்சில் நாங்கள் ஜெபிப்போம். கதவெல்லாம் கூட சத்தம் வெளியே போ, ரொம்ப ஆவியில் நிரம்பி ராத்திரி 1 மணி 2 மணி வரை ஒரே 6 ஜபந்தான். ஆமே. காலையில் 5-5:30 நேரம் வெளுக்கிறதுக்குள்ளே எல்லோரும் கிளம்பிடுறான். வீட்டிலேருந்து வரும்போது ஆளுக்கு ஒரு தலைவனையும் பெட்ஷீட்டை தூக்கிட்டு வர்றது. ஸ்தோத்திரம். தெரியும் எங்கள் வீடு பக்கம். மற்ற நண்பர்களெல்லாம் கொஞ்சம் 1/2 கிலோமீட்டர் தள்ளி 1 கிலோமீட்டர் தள்ளி வருவாங்க. அது அந்த மகிழ்ச்சி உலகத்தில் எதுவுமே இல்லை. தேவனை உண்மையாக நேசிக்கிற உண்மையாக ருசிக்கிற மக்களுக்கு தெய்வ சமூகமாகி ஆலயத்தை மறக்க முடியாது. என்னோட தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபிப்பது, உட்கார்ந்து குழுவாக ஜெபிப்பது, ஆராதிப்பது என்றால் உலகத்தில் கிடைக்காத பெரிய ஒரு செல்வம் போல ஆகாது. அதை அனுபவிக்கிற மக்கள், அதை ருசிக்கிற மக்களுக்கு தான் அந்த அனுபவம் தெரியுமே தவிர எல்லாருக்கும் அது தெரியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கடைசியில் என்ன வாசித்தோம் அந்த பாயிண்ட்? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கு என்னது சம்பந்தமே. நம்ம எவ்வளவு விலகி இருக்கொண்டிரு. ஆமே. யாரா நான் சொந்தமா பந்தமா அவங்களுக்கு எதிரி அல்ல, நமக்கு சொந்தக்காரங்க தான். நல்லா இருக்கிறீங்களா? அதுக்கப்புறம் சரி ஓகே வேண்டா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னும் அங்கே போய் உட்காந்துட்டு கதை அடிச்சாச்சுன்னா பிரச்சனை. எதையாவது ஒரு குண்டை தூக்கி போட்டுருவோம், அது கடந்து உள்ள கடந்து நினைச்சிட்டு புகஞ்சிட்டே கிடக்கும். ஹல்லேலூயா. அப்போ என்ன புரிந்து கொள்ளணும், அது என்ன செய்யும் உள்ள. இப்போ எங்கேயாவது நம்ம தேவையில்லாத நண்பர்களை கூட 10 நிமிஷம் உட்காந்துட்டாலே என்ன ஆயிரும், தூக்கி போட்டுருவோம். நிறைய பேர் அப்படி தான் ஒவ்வொன்றா போட்டு போட்டு பழகிறவங்க, எல்லாரும் கூட பழகிறது. அவன் ஒவ்வொரு விதத்தில் உள்ள குண்டை தூக்கி உள்ளே போடுவான். எல்லாம் கடந்து புகஞ்சி இந்த மூஞ்செல்லாம் கருத்து கடைசியில் இருந்த பிரசன்னமெல்லாம் இழந்து வந்து நிற்கிறது. தேவனுடைய சமூகமே உனக்கு எனக்கும் நிரந்தரமானது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப இந்த நிலையில் வாழ்வதற்கு, வெற்றிகரமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழைப்பு கொடுக்கிறார். ஆமென். என் நுகத்தை உண்மையில் ஏற்றுக்கொள். அதான் சொல்லப்பட்டிருக்கு. என் நுகத்தை உண்மையில் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள். என்ன அவரிடத்தில் கற்றுக்கொள்வது? அவருடைய குணாதிசயங்கள். அதனுடைய யோவான் 1வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவருடைய பரிபூரணம். என்னது பரிபூரணம்? அவரிடத்தில் என்ன இருக்கு? சத்தமா சொல்லு. பரிபூரணம் பூமியில் உள்ளதல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. பூமி ஒருபோதும் ஒரு மனிதனை பூரணப்படுத்தவோ பரிபூரணப்படுத்தவோ செய்யாது. ஆனால் நம் ஆண்டவர் பரிபூரணமானவர். ஆமென். அவருடைய பரிபூரணத்திலிருந்து நமக்கு என்ன கொடுக்கிறார்? பகிர்ந்து கொடுக்கிறார். அவர் அன்பில் பரிபூர்ணமானவர், பரிசுத்தத்தில் பரிபூர்ணமானவர், மனதுருக்கத்தில் பரிபூர்ணமானவர், மன தாழ்மையில் பரிபூர்ணமானவர். ஆமென். ஹல்லேலூயா. இரக்கத்தில் பரிபூர்ணமானவர், மனதுருக்கத்தில் பரிபூர்ணமானவர். ஆமென். சகலத்தால் நிறைந்திருக்கிறவர் அவர். ஆமென். ஆமென். சகலத்தாலும் என்னது? அவர் என்ன செய்தார்? நிறைந்திருக்கிறவர். அப்போ அவருடைய முகம் நம்மேல் ஏற்றுக்கொண்டு, அல்லேலூயா. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு நம்மை முற்றிலும் அர்ப்பணித்து கொடுத்து அவரை நாம் சார்ந்து வாழும் போது, அல்லேலூயா, நாம் அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள நம்முடைய குணங்கள் அவரை போல மாறும்.
அவரிடத்தில் கற்றுக்கொள்ள சொன்னால் அவரை போன்ற குணமுடையவர்களாய், அவரை போன்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய், அவர் நமக்கு ஆயத்தப்பட்ட இந்த ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாய், அல்லேலூயா, அவரிடத்தில் என்னென்ன குணம் இருக்கிறதோ அந்த குணத்தை நமக்குள் அவர் இருக்கிறார். புரியுதா இல்லையா? அதுதான் முதல்ல சீசனுக்கு அவர் ஆரம்பிச்சது. ஆமென். தெரிந்து கொண்டார், உடனே ஊழித்து போடான்னு அனுப்பல. ஆமென். நிறைய பேர் வந்த உடனே சாடணும், அதெல்லாம் செல்லா காசு. ஊழியத்துக்கு உனக்கு அழைக்கப்பட்டிருந்தா இங்க தெரியுமே, நடத்துற ஊழியக்காரன் தெரியாம ஆண்டு அழைச்சிருவார். அதேபடி உன் அழைப்பை தேவன் எங்களை வெளிப்படுத்துவார். ஏதோ ஒன்று செய்வதல்ல ஊழியம், தேவனுடைய செய்வதே ஊழியம். உன்னை எதற்கு அழைத்திருக்கிறார், உன்னிடத்தில் என்ன ஒப்படைத்திருக்கிறார், அதை என்ன செய்தாய். ஒருவன் 2 தாலந்து, ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து கொடுத்தார். உனக்கு கொடுத்த 1 தாலந்தையே உன்னால அதை செலவழித்து அதை பயன்படுத்தி வியாபாரம் பண்ண முடியல. எப்படி நீ 5 தாலந்தை எதிர்பார்ப்பது? சபைக்குள்ள இருந்து ஒரு நல்ல ஒரு உண்மையான விசுவாசியா இருந்து ஊழியக்காரனை கீழ்ப்படிந்து சொல்லுகிற ஆலோசனை கேட்டு செயல்பட்டு சிலருக்கு சுவிசேஷம் சொல்லி கர்த்தரை வழிநடத்த கூட உன்னால முடியவில்லையே, 1 தாலந்தை வைத்துக் கொண்டு அதையே புடைச்சு போட்டுட்டு வந்து பாய கழிச்சிட்டு போற. உனக்கு ஆசை என்னது? 5 தாலந்து வேணும் ஆண்டவரே. எதுக்கு? நரகத்திலும் அடி நரகத்துக்கு நீ போக விரும்புறியோ? தேவன் கொடுத்த தாலந்தை பயன்படுத்தவில்லை என்றால் புறம்பான இருளில் தள்ளப்படுவார். வேதம் சொல்லுகிறது, தேவன் நியாயம் தீர்ப்பார், தேவன் பிரதிபலன் கொடுப்பார். எல்லாருக்கும் தாலந்து 1 கொடுத்திருப்பார். எல்லாருக்கும் குறைஞ்சது. அதுக்கு மேல ஒவ்வொரு ஸ்டாண்டுக்கு 2, அடுத்த 5, அது வேற. அந்த 1 தாலந்தை நீ பெற்றுக்க, அதனுடைய பலனை நீ இங்க செயல்படுத்த வேண்டியிருக்கிறது. அந்த 1 தாலந்தை நீ புதைத்து போட்டாயா பொன்னான ஊழியக்காரன் என்று ஆண்டவர் கூப்பிடுவார். ரொம்ப கவனம். தேவன் ஒப்புவிக்காததை செய்ய துணியக்கூடாது. தேவன் ஒப்புவித்ததில் உண்மையா இருக்க வேண்டும். தேவன் வைத்த தேவ சபைக்குள் அடங்கி இருந்து, ஆமென், உனக்கு தேவன் கொடுத்த தாளந்தை உன்னை கர்த்தர் வைத்த தேவ சபைக்குள் முதல்ல என்ன செய்? பயன்படுத்த வேண்டும். எங்கேயே ஒரு மனதா எல்லார்கிட்டையும் இருக்க தெரியல. பார்த்தவன் ஒரு எரிஞ்சிட்டு சண்டை போட்டு சண்டைக்காரன் வாழ்ந்த மாதிரி நீ எப்படி உருப்பட போற? ஆமென். ரட்சிப்புக்குள் வழி நடத்துறதுக்காக உன்னை தெரிந்து கொண்டிருக்க. சமாரிய ஸ்திரீ பாஸ்டர் அல்ல, அவர் ரெவரண்ட் அல்ல, சபை நடத்தல. அவளுக்கு ஏற்பட்ட மாற்றத்தை ஊருக்கே தெரிவித்தார். ஊரே திரண்டு வந்தது. உடன் நானும் பாஸ்டர் ஆகிறேன்னு போவீங்க. தேவ பிள்ளைகள் எல்லாவற்றிலும் தெளிவா இருக்க கையை வைத்தாலே சொல்ல. அப்போ தேவன் அழைத்தாரா? அழைத்த சபைக்குள்ள நீ இரு. உன் அழைப்பை கர்த்தர் அந்த சபையின் போதகருக்கு வெளிப்படுத்துவார். உன் அசைவு, உன் செயல், உன் பழக்க வழக்கம், பிறரோடு பேசுவது, உன் மூலம் ஆத்மாவுக்கு ரட்சிக்கப்படுவது, உனக்கு இருக்கிற துடிப்பு, உன் ஜெப வாஞ்சை, ஆத்மா என்று ஓடுவது, இதெல்லாம் வெளிப்படுத்தும். அப்போ ஊழியக்காரன் தெரியும் இவனுக்கு என்ன அழைப்பு. குறிப்பிட்ட நாள் வரும்போது ஊழியக்காரனே சொல்லுவான், உனக்கு தேவன் இப்படி போட்டு அழைப்பு வச்சிருக்கப்பா. முதல்ல கை வைக்குதல்னு ஒன்று இருக்கு. கை வைத்து இங்கே இருந்து உருவாகி அவனை கொண்டு தேவன் அநேக ஆத்தும ரட்சிப்புகள் வழிநடத்துவார். ஜனங்கள் வருவாங்க. கொஞ்சம் கூட மனமேட்டுமே இருக்காது, பெருமை இருக்காது. ஸ்தோத்திரம். தாழ்மையோடு ஊழியத்தை செய்வான். கடைசி எல்லாராலும் சாட்சி பெற்றுக்கணும். எல்லாராலும் நல்ல சாட்சி பெற்றுக்கணும். கடைசியில் கர்த்தர் அவனை உயர்த்தி, ஒருவேளை சர்ச்சை ஊழியமாக இருந்தால்
சர்ச் மினிஸ்ட்ரி கொண்டு அனுப்புவார். சுவிசேஷ ஊழியமாக இருந்தால் அதே சபையிலேருந்து சுவிசேஷ ஊழியத்தை அனுப்புவார். இல்லை சபையில் ஒரு உதவி ஊழியர்களாக இருந்தால் அங்கேயே இருந்து ஊழியத்தை செயல்படுது. அவ்வளோதான். மிஞ்சின அவயமாக நீட்டம். ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு அளவகை தர வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த விரல் நாய் மெயின் விரலாக்கு நான் எனக்கு ஒரு மூலம் நீளம் வேணும்னு கேட்டால் ஆகுமா? செண்டை அடிக்குதாங்க. சண்டைக்குன்னு அதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுது. இந்த விரல் சொல்லுது நான் எல்லாரை விட பெரிய விரலாக மாறின உதவுமா? எதுக்காது ஏதோ உதவும். ஒரு அரிசி கூட எடுக்க முடியாது. அப்போது அந்தந்த அவயவத்திற்கு என்ன நீளத்தில் வச்சிருக்கிறாரோ அங்கே இருந்தால் போதும். அவசரப்பட்டு நீண்டேன்னா அநேகரை குத்திட்டு நடப்பேன். அவசரப்பட்டு நீண்டா போகிற இடையெல்லாம் குத்தும். எல்லாரும் அவன் என்ன குத்துனா, அவன் என்ன குத்துனா, மூஞ்சில் குத்துனா, மூக்கில் குத்துனான்னு சொல்லிட்டு இருப்போம். தட்டண்ட ஏன் மிஞ்சின அவயவம், பின்ன சிலது குறுகுன அவயவம், சிலது நீண்ட அவயவம், சிலது குறுகுன அவயவம். பைபிளில் இருக்கிறதுன்னு சொல்லலை வேறாமத்தில். இது என்ன செய்யும்? எதை சொன்னாலும் பின்னாடி இருக்கும். காரணம் அவனை எப்படியாவது ரெடி பண்ணலான்னு ஊழியக்காரன் பல ஆலோசனை கொடுப்பான். சொல்லி சொல்லி ரிவேஸ் கியர் அடிக்கிறது. நீ இன்னும் கொஞ்சம் ஆண்டிருக்க செயல்படுகியா? அதை கேட்க மாட்டேன். அது ஒரு தாழ்வு மனப்பான்மை மாதிரி. அவனோட மனமடிவின் ஆவி, கீழ்ப்படியாமையின் ஆவி, செயல்படாத ஆவி, தேவன் விரும்புவதை செய்ய மறக்கும் இருதயம். தேவனுக்கு ஏதாவது செய்யணும் ஒரு நாள் துடிப்பு இருந்து இந்த அதெல்லாம் என்ன ஆகி போச்சு? மங்கி போச்சு. அல்லேலூயா. தேவன் எதற்குன்னு தெரிந்து கொண்டார். அதை முதல்ல கேளு. ஆண்டவரே, நீர் என்ன எதற்கு அழைத்திருப்பா? இந்த சபையில் நீர் எதற்காக என்ன கொண்டு வந்து வச்சிருக்கிறீர்? நான் உமக்காக என்ன செய்யணும்ப்பா? என்ன தயவு செய்ய. ஆனால் அதாவது ஒன்று வேணும். நீ சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்தாலும் சரி, சுவிசேஷ ஊழியர்கள் ஈடுபடுறது அது தேவனுடைய வேலை என்பதை மறந்துடக்கூடாது. அது மனித வேலை அல்ல. அல்லேலூயா. பரலோகத்தின் கவர்மெண்டுடைய வேலை. இந்த சபையை நடத்துறேன்னா எனக்கு என்னுடைய வேலை அல்ல, என் அப்பர் எனக்கு ஒப்பிடுத்த வேலை. கவனம். அல்லேலூயா. சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ அதல்ல. அவர் சொன்னது செய்யறியா? அவர் சித்தத்தில் இருக்கிறியா? அதான் முக்கியம். அதுல நீ உண்மையா இருந்தாலே அந்த தேவ ராஜ்யத்தை தகுதி உள்ளவரை மாற்று. அவசரப்பட்டு சுய விருப்பத்தின்படி ஆசைக்கு ஓடக்கூடாது. சுய விருப்பத்தின் ஓடும்போது வாழ்க்கையின் முடிவு சரியா முடியாது. உன்னுடைய பாதை சரியானதா இருக்காது. நீ போகிற பாதையில் தேவன் இருக்க மாட்டார். நீ போகிற பாதையில எதிராக தேவன் இருப்பா. ஆமென். கவனமா இருக்கணும். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நீ என்ன செய், என் முகத்தை நீ முதல்ல ஏற்றுக்கொண்டு உன் தோல்வியை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொண்டு பொறுமையை காத்து. ஆமென். ஆமென். அப்ப கற்றுக்கொள்வது அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி அவருடைய சுபாவங்கள் அவருடைய சிந்தையை அறிந்து அவருடைய வார்த்தையை கேட்டு தன்னை அவருக்கு ஏற்றபடி மாற்றுவது. ஆமென். காரணம் பாருங்க, இயேசுவை சிலுவையில் அறையறதுக்கு பிடிச்சிட்டு போனாங்க. பேதுரு அங்கே வெளியே இருந்து குளிர் காஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு சூடு குளிர் வந்து போச்சு. வந்தாங்க ஒருவன் வந்து சொல்றான், இவனும் அவர்கள் ஒருவன் தான். இவருடைய பேச்சு வெளிப்படுத்தலாம். என்னது வெளிப்படுத்துது? எவ்வளவு அழகா இருக்கு ஐயா, உன்னுடைய பேச்சே வெளிப்படுத்துத. நீ அங்க அவரு கூட இருந்தவன். அப்போ அவரோடு கூட இருந்து பழகினவனுக்கு பேச்சே மாறும். பேச்சிலேயே மாற்றம் வரும். வரலையா? நீ அவரோடு கூட இல்ல. உன் பேச்சு உதடுகள் பொய் பேசுதா? உன் உதடுகள் கேவலமானதை பேசுதா? உன் உதடுகள் தூற்றுதா? உன் உதடுகள் குறை சொல்லுதா? உன் உதடுகள் துணிகரமை பெருமை பேசுகிறதா? நீ அவரோடு கூட இல்லை. அவளுக்கு பெருமை இல்லையே, அவளது அருவருமான வார்த்தை இல்லையே, அவளது பொய் இல்லையே, அவளது 100% பரிசுத்தம் அல்லவா நிறைந்திருக்கிறது. அவளது மனத்தாழ்மை அல்லவா இருக்கிறது. ஆமென்.
அவருடைய குணம். கையை தலையில சொல்லுவோம். அதான் சொல்ல மத்தையில வாசிப்போம். எளிமை அலையில சொல்லுவோமா? ஆவியில் எளிமை உள்ளவர் பாக்கியவான் அவர்களுடையது அலையில சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? இதான் முதல் வேலையை பரலோக ராஜ்யம் நீ போறதுக்கு உனக்கு என்ன வேணும்? ஆவியில் எளிமை வேணும். ஆமே. சுயநலமற்ற இருதயம். என்னது? சத்தமா சொல்லு, சத்தமா சொல்லுங்க. சுயநலமற்ற இருதயம், ஆவியில் எளிமை, ஆண்டவருக்கு மாறான எந்த எண்ணமும் உள்ள இல்லை. ஆமே. ஆண்டவர் நேசிக்கிற இறுதி சிந்தை இருக்கிறது. சுயநலமற்ற இருதயம். ஆமே. பரலோக ராஜ்யத்திற்கு ஒரு தேவனுடைய பிள்ளை போறதற்கு ஆவியில் என்ன வேணும்? எளிமை. அப்போ சுயநலமற்ற சிந்தையுள்ள இருதயம் வேணும். ஆமே. அடுத்தது உலக ஆசையற்ற இருதயம். இந்த மூன்று இயேசுடத்தில் வந்த சோதிக்கு வந்ததாக. அல்லேலூயா. கையை தலையில சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ சுயநலமற்ற இருதயம் பாருங்க. இயேசு 40 நாள் புசியாமல் குடியாமல் இருந்து அவர் பசியோட வெளியே வரும்போது சாத்தம் வந்ததுன்னு என்ன கேட்டா? முதல்ல இந்த சொல்லு, அப்பத்தை கல்லாக்கி சாப்பிடுவேன். இந்த கல்லை அப்பமா. சுயநலம், சுயநலம், தன் தன் பசியை ஆற்ற. ஆமே. அவர் கல்லை என்ன செய்ய வேண்டியிருக்கு? அப்பமாக தூண்டுறான். ஆண்டு சொன்னார். அல்லேலூயா. மனுஷன், சத்தமா சொல்லுங்க, அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாய்க்கு புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அந்த அந்த வார்த்தை. அதான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இருக்க வேண்டிய சுயநலம். தன்னலம் மட்டும் கருதுவதல்ல, பிறநலம் கருது. சொல்ல புரியுதா? ஆமே. பிறர் நலம், அதான் அவனுடைய காரியங்கள். அன்னைக்கு இயேசு கல்லை அப்பா ஆக்கியிருந்தா என்னை பூரா அப்பமா தான் எனக்கு கல்லெல்லாம். சுயநலம் கருதி இருந்தால் இன்னும் கல்லெல்லாம் எப்படி கிடக்கும்? தோத்திரம். பார்த்தீங்களா? தேவன் ஆண்டவரை இயேசு அல்லேலூயா சுயநலத்தை வெறுத்தார், இல்லாதவராக இருந்தார். தேவன் தன்னலம் கருதுவதை விட்டு பிறநலம். நாம் இதை செய்வதால் பிறருக்கு தான் தீங்கு வருமா? நான் இப்படி நடந்து கொண்டால் அல்ல இப்படி பேசினால் பிறருக்கு தான் தீமை உண்டாகுமா? இந்த ஒரு வார்த்தை நான் சொன்னால் இது என்ன நடக்கும்? புரியுதா இல்லையா? ஒரு நபரை குறித்து ஒரு நபரிடத்தில் சொல்கிறோம், பேசுகிறோம், யோசிக்கணும். நான் இந்த வார்த்தை இந்த நபர்கிட்ட பேசுகிறேன், நாளைக்கு இந்த நபர் அங்கே சொல்லிச்சுன்னா என்னை குறித்து என்ன நினைப்பேன்? கவனம். அநேகருக்கு வாய் அடக்கம் இல்லை, ஆனால் அது கவனமாக இருக்கணும். அல்ல, உன்னை நல்லவன் என்று சொல்லுகிற அளவில் உன் பேச்சில் அல்ல, வாழ்க்கையில் வெளிப்படுது. ஆமென். உன்னை நல்லவன், நல்லவள், நல்ல சகோதரி, நல்ல சகோதரன் சொன்னா உன் பேச்சல்ல, என்னது? வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் அவர்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள். நீ எவ்வளவுதான் உன்னை ஒரு நல்லவன் என்று சொன்னாலும் கட்டாயம் எடுபடாது. அல்லேலூயா. இவன் போய் சொல்ற நல்லா தெரியும், ஆனா உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து, உன்னுடைய வாழ்க்கையை பாரு, இதுதான் சாட்சி. ஆமென். சரி, அடுத்தது என்னது? உலக ஆசை இல்லாதவன். என்னது? உலக ஆசை இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை என்ற இருதயம் ஆவியின் எளிமை என்றால் உலக ஆசை இல்லை. உலகத்தில் எதை குறித்தும் ஆசை இல்லை. எனக்கு ஒரே ஒரு ஆசை, இயேசுவே எனக்கு ஆசை. ஆமென். பக்தன் சொல்லுகிறான், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தில் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தில் ஏக்கமையா, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தில் வாஞ்சையா.
சித்தம் செய்வது இதயத்தில் ஏக்கமையா இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தில் வாஞ்சையா உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தில் ஏக்கமையா. உலக ஆசை அற்றதான இருதயம். ஆமென். சீசர்கள் அழைத்தான், என் பின்னே வாருங்கள், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தான் என்ன செய்து வெறுத்து, அதுல எல்லாமே சுயநலமாக போயிருது, உலக ஆசை தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரங்கள். அப்ப அந்த வெறுக்கிற ஒரு இருதயம் வந்துட்டாலே சுயநலம் இருக்காது, அடுத்தது உலகாசை இருக்காது, அடுத்தது கள்ளங்கபடு இருக்காது, திருட்டு புத்தி இருக்காது. தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய இருதயம் ஆவியில் எப்படி இருக்கணும்? எளிமை உள்ளது. பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 57 அதனுடைய 15 வாசிக்கும் போது வாசிப்போமாக. நித்திய வாசியம் பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறவர்களாகவும் நொறுங்குண்டு பாருங்கள் எவ்வளவு ஆண்டவர் அங்கு வாசம் பண்ணுகிற இருதயத்தை பாருங்க. பணிந்தவர்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறது மட்டுமல்ல, நொறுங்குண்டு அடுத்து வாங்க நொறுங்குண்டு பணிந்த. ஆமென். அந்த பணிதல் அல்லேலூயா மனத்தாழ்மை என்று கொண்டு வருகிறது. வெறுமையாக்குவது, இருதயத்தில் வேறு உலக எண்ணங்களோ ஆசைகளோ இச்சைகளோ இல்லாமல் முற்றிலும் வெறுமையாக்குகிற இருதயம், சுத்த இருதயம். ஆமென். யாக்கோபு 4:7 முதல் 10 வரை வாசிக்க 10 வசனத்தை வாசிக்க கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். தாழ்மைப்படுங்க, உயர்த்துவார். அப்ப கர்த்தர் முன்பாக நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணுமா? தாழ்மைப்படும். அப்ப அந்த வெறுமையாக்குற ஒரு இருதயம். அல்லேலூயா. அதை நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன். மத்தேயுல 18ஆம் அதிகாரத்துல சிறு குழந்தையை இயேசுவிடத்தில் நிறுத்தி, ஒருவன் இந்த சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால் எங்க போக மாட்டான்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டான். அப்போ பரலோக ராஜ்யம் யாருக்குரியது? இருதயம் கபடற்ற இருதயம், கரையற்ற இருதயம், உலக ஆசையற்ற இருதயம், சுயநலமற்ற இருதயம். ஆமென். இருதயத்தில் எந்த ஒரு கபடுகள் இல்லாத ஒரு இருதயம். இது எப்படி பாஸ்டர் வரும்? நான் தான் போன வாரம் சொன்னேன், உடனே வராது, ஒரே நாள்ல வராது. ஒவ்வொரு நாளும் கேட்கிற வசனத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்க ஆவியானவர் உனக்குள்ள செயலாற்றி கொண்டு இருப்பார். ஒப்பு கொடுக்க நீ உன்னை அர்ப்பணிக்க நீ துணிகிறாய் என்றாலே நீ நித்தியத்துக்கு நேராக பரலோக ராஜ்யத்தை தகுதி உள்ள நபராய் மாறிக்கொண்டிருக்கிறாய். ஆமென். அந்த ஒரு இருதயம் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் போதும் செய்தியை கேட்கும் போதும்
உன்னுடைய உள்ளத்தில் ஒரு என்ன உண்டாகணும், அர்ப்பணி. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி வாழ எனக்கு கிருபைதாரும் அப்பா. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி உள்ள குறையாக சொல்ல புரியுதா இல்லையா? தவறை என்ன செய்யணும், ஒத்துக்கொள்ளணும். ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தின்படி நான் யாரா இருக்கிறேன், குறை உள்ளவனாய், குற்றம் உள்ளவனாய் இருக்கிறேன், கவலை இருக்கப்பா, சுயநலவாதியா இருக்கிறேன், உலக ஆசை எனக்குள்ள இருக்குப்பா. ஆமென், அல்லேலூயா. கள்ளங்கபடம் நிறைந்த இருதயமா இருக்கு, தயவாக என்னை மாற்றும். ஒருபோதும் தன்னை நீதிமானாக நீ பேசாதே. வேதவாரன் பரிசுத்தன் 2 பேரும் ஜெபம் பண்ண சொன்னாங்க. ஒருத்தன் தன்னை என்ன செய்தான், நீதிமானாய் பேசினான். நான் அதை செய்கிறேன், அப்படி செய்கிறேன். எந்த காரணத்தினாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை மேன்மையாய் நினைத்து ஜெபிக்காது. பரவாயில்ல, நான் இவ்வளவு தான் ஜெபம் பண்ணேன், அதெல்லாம் தேவனுடைய பாரு ஒன்றும் கிடையாது. நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், அதெல்லாம் நீ நினைக்க கூட செய்யக்கூடாது. நான் ஒன்றும் இல்லை என்று சொல்ல, உமக்கு உண்மைதான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உன்னுடைய பரிசுத்தத்துக்கு உண்மைதான் நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, என்னை இந்த வசனத்தின்படி தகுதிப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ, அல்லேலூயா, அவர்களை பரிசுத்த ஆவியான பொறுப்பெடுக்கிறார். அவருடைய உள்ளானதால என்ன செய்கிறார், மாற்ற ஆரம்பிக்கிறார். நம்மை ஆண்டவர் என்பதாக அர்ப்பணிக்காமல் அவர் என்ன செய்ய மாட்டார், கிரியை செய்ய மாட்டார். புரியுதா இல்லையா? அதாவது நம்ம நிறைய பேசியிருக்கிறோம், குயவன் கைக்குள் மண் அடங்கி இருக்காமல் இருக்கிறது வரையிலேயே அந்த மண் என்ன செய்ய முடியாது, உருவாக்கப்பட முடியாது. ஒரு மண் பாண்டமாய் வர வேண்டும் என்றால் குயவன் கைக்குள் இருக்கும். உன்னையும் என்னையும் அவர் வரைகிறவர், என்னையும் வரைந்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னும் வரைந்து முடியல. ஆமென். இன்னும் பினிஷிங் பண்ணணும் நிறைய இருக்கு. அல்லேலூயா. என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற எங்க அவர் கோப்பாய் இருப்பதற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளை நான் யோக்கியன் சொல்லக்கூடாது, நான் பெரிய பரிசுத்தவான் சொல்லக்கூடாது, நான் உண்மையானவன் சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவரே நான் கரைபடிந்தவன், நான் குறை உள்ளவன் அப்பா, என்னை பரிசுத்தப்படுத்து, என்னை தகுதிப்படுத்தும். ஆமென். என்று யார் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள், அல்லேலூயா. இயேசு இரத்தத்துக்கு உன்னை ஒப்புக் கொடுத்துப்பார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஒப்புக் கொடுத்துப்பார். ஆமென். உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். குறிப்பிட்ட நாட்களுக்குள், சில மாதங்களுக்குள் இந்த சபையில உன்னை ஒரு விசேஷித்த நபராய் கட்டாயம் உயர்த்துவார். ஏதாவது ஒன்று நடக்கும். உன்னில் வருகிற மாற்றத்தை பிறர் நினைச்சமாக பார்ப்பாங்க. முன்ன இவன் இப்படி இருந்தா, இன்னும் பாரு அவங்க ஆவிக்கு வாழ்க்கை விசேஷமா இருக்கு. அவன் முகத்துல பார்த்தாலே என்ன இருக்கு, ஒரு பயம் இருக்கு, முகத்துல ஒரு பிரகாசம் இருக்கு, முகத்திலிருந்து ஒரு வெளிச்சம் பிரகாசிக்குது. அவனோட பேச்சே நம்ம கேட்க இனிமையா இருக்கு, அவனுடைய நடக்கையே ஒரு வித்தியாசமா இருக்கு, அவனுடைய ட்ரெஸ்ஸிங்கே வித்தியாசமா இருக்கு, அவனுடைய பாவனையே வித்தியாசமா இருக்கு. இந்த நிலைக்கு நேராய் கர்த்தனை உருவாக்குவார். உலகத்தை அசைத்த பரிசுத்தவான்கள், பெரிய பட்டதாரிகள் அல்ல. டிஎல் மூடி, ஜார்ஜ் முல்லர், இன்னும் பலர் இருக்கிறாங்க. செருப்பு தைக்கிறவர்கள். என்னது? செருப்பு தைக்கிற வேலை செய்து வருது. ரோட்டு ஓரத்தில் இருந்து வருகிறவருடைய செருப்பை கிழிஞ்ச செருப்பை தைச்சு என்ன படிச்சிருப்பாங்க? டிஎல் மூடியெல்லாம் உலகத்தை அசைச்சவர், ஒன்னும் படிக்கல. ஆனா ஆண்டுடைய கைக்குள்ள ஒப்பு கொடுத்தாரு, அர்ப்பணித்தாரு. அல்லேலூயா. ஆண்டு தூக்கி உயர்த்த ஆரம்பித்தார். எத்தனை பேர்? விக்கிள்ஸ்வர்த் சுமார் 12 பேரையும் 14 பேரையும் உயிரோடு எழுப்பினவர். ஸ்கூலுக்கே போகல அவர். இந்த மாதிரிப்பட்ட தொழில் செய்தவர் தான். ஸ்கூலுக்கே போகல. அந்த 14 பேர் என்னமோ நான் புக்கே படிச்சிருக்கேன், உயிரோடு எழுப்பினவர். எவ்வளவு பெரிய வியாதி உள்ளவங்களா இருந்தாலும் the name of Jesus ஒரு தட்டு தட்டினாலும் முடிஞ்சு வியாதி கொண்டாங்க. கிட்னி ஸ்டோன்,
வயரை அடைச்சி முடியாம வயிற்று வலி நான் வந்தான். ஆனா இவருக்கு என்ன ஸ்டோன்? இவருக்கு கிட்னி ஸ்டோன். நல்லா புரிஞ்சுக்கிட்டு, இவருக்கு கிட்னி ஸ்டோன் அடைச்சி போச்சு. இவருக்கு கிட்னி ஸ்டோன்ல யூரின்ல வந்த கிட்னி கல்லை வந்து எடுத்து பாட்டில் போட்டு வச்சிருந்தாங்க. ஒரு பாட்டிலே போட்டு வச்சிருந்தாங்க. அப்போ இவருக்கே கிட்னி ஸ்டோன், வயிற்று வலி, முடியல, இருக்க ஸ்டேஜில் உட்காந்து பல ஆயிரம் மக்கள் உட்கார்ந்து வந்திருக்கிறார். இவர் மூலம் விடுதலை பெற்றுக்கொள்றது. ஆனால் இவருக்கு பயங்கர கஷ்டம். இவர் வயிற்று வலி தாங்க முடியாம ஸ்டேஜுக்கு பின்னதா பேருந்து வயரை பிடிச்சு நின்றுட்டு இருக்கிறார். அங்க ஒரு பொம்பளை தேங்காய் எண்ணெய் கொண்டு அங்கே போனாலும், ஐயா என்னை வயிற்று வலி. சரி, அந்த புக்கை படிச்சு எனக்கு ஆச்சு. அந்த புக் பலமுறை படித்தேன். அந்த புக்கு வயிறு பிடிச்சிட்டு, ஐயா தாங்க முடியல வயிற்று வலி. இவரோ அதே நேரம் நிற்கிறார். இவரை போனோன்னு இவர் வந்தது, இவருக்கு இந்த நோயாகவோ பிசாசம் வந்தாச்சு இவருக்கு கோபம் வரும். எதன் மேலே? வியாதியின் மேலும் பிசாசின் மேலும், மனுஷன் மேல இல்லை. நிறைய வந்து அடிச்சே வியாதி. புக்கில் எழுந்து அப்படியே சொல்கிறேன். வயரை பிடிச்சி நிற்கிறான். ஐயா இந்த தேங்காய் ஜோம் பண்ணித்தாங்க சொல்லிட்டு போய் வயறு வலிக்குதுன்னு நிற்கிறான். பாருங்க, இவர் பொருன்னு பார்த்தாராம், பாட்டில் அப்படியே வாங்கினாராம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்னு பாட்டில் எடுத்து அவருக்கு ஞாபகமே இல்லாமல் தலையில் கவுத்திட்டார். வயிற்றுல ஒரே இடி. அந்த பொம்பளைக்கு இயேசுவின் நாமத்தில்னு பொம்பளைக்கு வயிற்றுல ஒற்றை இடி. பாட்டில் தேங்காய் தலையில் கவுத்திட்டார். இவருக்கு புரியல, தேங்காய் எண்ணெயா வடி. அப்போதான் யோசிக்குது, தேங்காய் எண்ணெய் தான் அங்கே கொடுக்கணும், இங்கே அடிச்சிட்டேன் நான். இவருக்கு வயிற்று வலி அன்னைக்கு தீர்ந்து, அவளுக்கு வயிற்று வலி அன்னைக்கு தீர்ந்து. இடிச்ச இடியில பயங்கர இடி, சாதா இடி இல்ல. ஐயோடு சத்தம் போட்டான். இப்ப வலிக்குதா பாரு. எண்ணெய் எங்க வடியுது? தாடி வழியா வடியுது இவருக்கு. அந்த எண்ணெயோட ஸ்டேஜில் போட்டார். இவருக்கு வயிற்று வலி அன்னைக்கு தீர்ந்து. அன்னைக்கு இருந்து யூரின்ல கல்லுக்கெல்லாம் வந்து விழுக்கும். ஆமே, அந்த அவருக்கு அதிகமாச்சு. நான் ஏன் சொல்றேன்னா, அதாவது வெறித்தனமான அன்பு வேணாம் அந்த இடத்துல. ஆமே, இதெல்லாம் படிக்கும் ஆச்சரியமா இருக்கும். வெறித்தனமா இருக்கணும். ஆண்டவர் மேல் வைத்திருக்க அன்பு சண்டை போடுறது. வெறித்தனமானாக்க வேற எதுக்குமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு மனதில் இருக்கும். எப்போ இருந்தாலும் நீ ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் பேச உன்னை யார் பார்த்தாலும் சும்மா இருக்கும்போது அவன் ஜெபிக்கிற ஆளுங்க. வேலை செய்கிறான். அப்படி ஒரு சின்ன நேரம் கிடைச்சாலும் என்னுடைய மக ஜெபிக்கிறவன். ஆண்டவரோட பேசு, ஆண்டோட அர்ப்பணி, ஒப்புக்கூட. அப்பா, நான் உம்முடைய சுபாவத்தை எனக்கு வேணும், உண்மை போன்ற ஒரு இருதயம் எனக்கு வேணும், உம்முடைய சிந்தை உள்ள இருதயம் எனக்கு வேணாம்ப்பா, மனத்தாழ்வுள்ள இருதயம் வேணாம்ப்பா, அன்புள்ள உதடுகளை தாருமப்பா, என் வார்த்தைகள் ஒரு கனிவை தாருமப்பா. தேவனிடத்தில் கேளு, ஒப்புக்கொடு. இன்னும் என்னோடு பேசினீரே அப்பா, இந்த வார்த்தையின் மூலமாக என் வாழ்க்கை மாறட்டும். இதன்படி வாழ எனக்கு கிருபை தாரும். என்ன ஒவ்வொரு கட்ட பேசுகிற வார்த்தை நீ வாசிக்கும் போது உன்னோட இடைபடுகிற வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணி பார்ப்போம். பரிசுத்தாவியை உருவாக்கி சீக்கிரமாய் சபைக்குள்ள பிரகாசிக்கிற சுடராய் மாற்றுவார். ஆமே. தேவனுக்குள்ள நம்முடைய வாழ்க்கை அந்த ஒரு சீதனமற்ற ஒரு இறுதியும் நமக்கு வேணும். அல்லேலூயா. கையை தலையில சொல்லுவோமாக. கிறிஸ்து இயேசு இருந்த சிந்தை அவர் சொல்றார். அவர் தேவனுக்கு தேவனுடைய ரூபமாயிருந்தும் கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை, வெறுமையாக்கினார். அதாவது வெறுமையான இருதயம். நான் தேவனாக்கா, நானாக இதெல்லாம் சிருஷ்டித்தேன், இவங்க எல்லாம் நான் இல்லைன்னா இவங்களை உருவாக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, நான் எங்கே இருக்கும்? பரலோகத்தில் பாவமே இல்லாத ராஜ்யத்தில் இருக்கிறேன், என்னை சேவிக்க கோடான கோடி தூதர்கள் இருக்கிறார், அவர் மத்தியில் நான் இருக்கிறேன். அவர் நினைக்கவே இல்லை. அந்த எண்ணத்தை எல்லாம் வெறுமையாக்கினவர் நம்ம வைத்த அன்பின் நிமித்தம். ஆமென். வெறுமையாக்கி அடிமையின் ரூபம். அவர் தேவன், ராஜாதி ராஜா, தன்னை ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பாத்தீங்களா? இதாக்க ஆவியில் எளிமை, தன்னை தாழ்த்துகிற இருதயம். அவரிடத்தில் அவரை சார்ந்து
பரிசுத்த ஆவியின் உதவியோடு நாம் அவருடைய குணங்கள் நமக்குள் வர நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அர்ப்பணிக்கணும். ஆமென். அதான் அங்க சொல்லப்பட்டது என்னன்னு, அதாவது என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள். நுகம் அவரிடத்து கற்றுக்கொள்ள நுகத்தை ஏற்ற தாழ்ந்து கொடுக்கணும். அல்லேலூயா. கைவிதல் சொல்லு. அல்லேலூயா. அதனால ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில அந்த குணம் மாறாது. ஆவியில் எளிமை, ஆவியில் எளிமை, இருதயத்தில் ஒன்றுமில்லாதவர், வேறு என்ன சுயநலமற்ற இருதயம் சொன்னேன். அடுத்த உலக ஆசை இல்லாதது, கள்ளங்கபடி இல்லாத இருதயம், சுத்த இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவதற்காக தெய்வ சமுத்திரங்களை ஒப்பு கொடுக்கணும். அந்த நிலையில் நம்முடைய உள்ளான நிலை மாற 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 நம்முடைய வாழ்க்கையும் மாறும். இயேசு வரும்போது அவரோடு வரிகள் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். மட்டுமல்ல, அவருக்கு ஒப்பாக இருக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், இந்த முதல் பாயிண்ட் இதோடு வந்து பாட்டுக்கிறத, அதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இப்படி ஒரு இறுதியை எனக்கு வேணும். இந்த இருதயத்தில் என்ன இருக்க, ஒரு சுயநலமற்ற இருதயம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சுயநலமற்ற இருதயம், உலக ஆசை இல்லாத இருதயம், கள்ளங்கபடற்ற இருதயம் எனக்கு வேண்டும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் சோமம். உள்ளான நிலையில் தேவனை முன்பதாக உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை உமக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, சுயநலம் இல்லாத இருதயம், நான் என்ற ஒரு கர்வம் இல்லாத இருதயம், உலகத்தை நேசிக்கிற இருதயம் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, ஒரு கள்ளங்கபடற்ற ஒரு இருதயத்தை எனக்கு தாழ்வடு சொல்லி கேட்போம். உம்மை போல என்னையும் மாற்றுமையா, உமக்காக என்னை தந்தேனையா. உம்மை போல என்னையும் மாற்றுமையா, உமக்காக தந்தேனையா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம், எல்லாரும் செபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் ஒரு சமூகத்தில் கடந்து வந்து நாங்கள் ஆராதிக்க, உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக தேவன் தந்த நல்ல சந்தர்ப்பத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்கப்பட்டதான வசனத்துக்கு முன்பதாக தங்களை அர்ப்பணித்து தங்களுக்குள் கிறிஸ்துவின் சிந்தை உள்ள ஒரு இருதயத்தை ஆண்டவர் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஒரு தாகத்தை கொடுப்பா, வாங்கிய இருதயத்தை கொடுமாண்டவர், இதை கேட்டு விட்டு 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 போகிறவர்கள் அதன்படி தங்களை அர்ப்பணித்து ஜீவிக்க திரும்ப செய்வீராக. ஒரு மாற்றம் ஒவ்வொரு ஜனத்திற்கும் வரட்டும் ஆண்டவர். கதை போல் கேட்டு ரசித்து விட்டு அதை தூக்கி எறிந்து விட்டு பழையது போல வாழ்கிற ஒரு இருதயம் வேண்டாம். கர்த்தரை போன்ற ஒரு சுபாவம் உலகத்தில் மாற்ற வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டவே, என் சபையுடனே